உடம்புல இறங்கி சாப்பிட்டுச்சின்னு சொன்னால் பயங்கரமான்ட்டுன்னா அப்போ அவங்க அப்பா சொல்லாமல் ஆமாப்பா அது வந்து சாப்பிட்டு போச்சு நான் பார்த்தேன், உன் கண்ணுக்கு தெரியாதுன்னு நம்ம குலசாமி சொல்லியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு அந்த இடத்துல அவர் கூட்டிகிட்டு போயிடாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனாலும் தான் அவர் வந்து வீட்டில் போய் சொல்கிறாரு, அது வந்து உன்னோட உடம்புல இறங்கி தான் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து இந்த குலவ சத்தம் எதுவுமே கேட்கல. ஸோ நார்மலாக இன்னும் வரைக்கும் இப்போ வரைக்கும் நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்குன்னு தனியாக கல்யாணம் பண்ணி வைஃப் பிள்ளைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க செஞ்ச இந்த தப்புனால அவங்களோட ஃப்ரெண்டை இழந்துட்டோன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி நம்மளோட பிரசாந்த் கிட்ட இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பயமாக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா. கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏன் அழுகுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிற இந்த ஸ்டோரியை வந்து ஷார்ட்ஸில் கொண்டு வரேன். ஸோ மறக்காம கேளுங்க.